வணக்கம் சார். இப்போ 2 பேருக்கு அண்ணன் தம்பிக்கு 2 பேருக்கும் வில் எழுதியிருக்காரு. அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரா? அப்பா இறந்துட்டார் சார். இல்லை அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? ஆமாம் சார், இந்த ஒரு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு சார். சரி, ஓகே. அம்மாவுக்கு 1 ஏக்கரை கொடுத்துருக்காரு. ஆமாங்க சார், அம்மாவுக்கு 1 ஏக்கர் வந்து ஜீவனத்துக்கு அது விற்க வாங்க உரிமை இல்லைங்க. அதன் பிறகு ஜீவனத்துக்கு பிறகு ஜீவனத்துக்கு பிறகு கணேச வயசுல பிறகு ஆண் சன்னதி 2 பேரும் எடுத்துக்கலாம். 2 பேரும் எடுத்துக்கலாம். சரி, அப்படி இருக்கும்போது சார், ஆமா, அவங்க இருக்கிற வரைக்கும் விற்கக்கூடாது. அவங்க மறைந்த பிறகு நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் எடுத்துக்கலாம் எழுதியிருக்காரு. ஆமாங்க சார், நாங்களும் விற்க 7 மணி விற்க முடியாது, கணேசன் விற்க முடியாது சார். அதுல நாங்களும் ஜீவனம் பண்ணலாம் சார். சரி சரி, நீங்க ஒன்றும் இல்லை. சரி, நீங்க யாரு வாங்கியிருக்க அந்த இடத்த? சார் வேற பார்த்து வாங்கியிருக்காங்க சார். சரி, ஓகே. நீங்க வந்து ஒரு நோட்டீஸ் அவர்களை கொடுங்க. நோட்டீஸ் கொடுங்க. சரி சார். நோட்டீஸ், லீகல் நோட்டீஸ் கொடுங்க. சரி சார். இந்த மாதிரியான வந்து இந்த மாதிரி எங்க வில் இருக்கு, வில்ல காமிச்சே நீங்க நோட்டீஸ் கொடுங்க. சரி சார். இந்த மாதிரி வந்து எங்களுடைய அம்மாவுக்கு மறைவுக்கு பிறகு எங்களுக்கு தான் ஈக்குவல் ரைட்ஸ் அது 2 பேருக்கு. சரி சார். அதுக்கு இந்த பிட்வீன்ல வித்தா அது செல்லாது. சரி சார். அதனால வந்து நீங்க வந்து அதை வந்து ரத்து பண்ணி கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா நாங்க கோர்ட்டு அன்னைக்கு ரத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சரி சார். அப்படின்னு சொல்லுங்க. அதன் பிறகு வராங்களா பாருங்க, இல்லைன்னா நீங்க சூட்டா ஃபைல் பண்ணிக்கங்க. சரி சார். ஆனா ஈஸியா அது முடிஞ்சிடும். ஆமா ஆமா. அப்புறம் சார் மேற்கொண்டு என்ன சார், இப்போ தம்பி பொது இடத்துல வந்து சொத்து பொதுவா இருக்கு சார். அந்த பொது சொத்தை வந்து என்னுடைய அனுமதி இல்லாம அவரே வந்து போயிட்டு மணிகார சர்வேர் வச்சு அளந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு சார். அது செல்லுமா சார்? அப்படி செல்லாது. இப்போ வில்லு வந்து நீங்க வில்ல வந்து சரி அப்பா இறந்த பிறகு சரி நீங்க வில்ல வந்து ப்ரொபகேஷன் பண்ணி சரி சார் 2 பேர்ல பட்டாலாம் மாத்துனீங்களா? இல்லைங்க சார், அப்பா பேர்ல தான் சார் இருக்கு. அதான் நீங்க முதல்ல அதை மாத்துங்க. சரி சார். அதை மாத்திருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க பேர்ல வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க உங்களை கன்சல்ட் பண்ணாம எதுவும் பண்ண முடியாது, அளக்க வர முடியாது. சரி சார்.